ஹே ஹாய். ஸோ இந்த கோச்சிங் மாஃபியா நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ஏமாத்துறாங்களா? இந்த இந்த மாதிரியான ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். முழுசாக கேளுங்க, என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத முழுசாக கேளுங்க. நிறைய வீடியோவில் நான் வந்து கவனிக்கிறேன், தம்ப்நெயிலை பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து அதை கொஸ்டினாக கேட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு முழுசாக கேளுங்க. இல்லைனா டேக் யுவர் டைம், நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முழுசாக கேளுங்க. சரி, ஓகே. இதில் நம்ம நிறைய அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதனால் நான் ஆக்சுவலாக ஒரு லிஸ்ட்டாகவே எழுதி வச்சுருக்கேன், இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அதில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், பிக் மணி. இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் பணம் இருக்கா அப்படின்னா இருக்குது, எஸ். நான் உங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். குரூப் 4ல் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்கலாம், சான்சஸ் ஆர் தேர். நம்ம வந்து ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர்னு எடுத்துப்போம். ஒரு 10 லட்சங்கிறது நீங்கள் ஒரு 5 லட்சம் கூட வச்சுக்கோங்க. 5 லட்சம் பேர் படிக்கக்கூடிய ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்ட்ஸ்னு வச்சுப்போம். ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்கக்கூடிய ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து 1000 பேர்கிட்ட 1000 ரூபாய் வாங்குறீங்க. இப்போ நம்மளே பண்ணுறோம்ல, இந்த டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பணம் கட்டுறது, இது மாதிரிலாம் காசு வாங்குகிறோம்ல. ஸோ அது மாதிரி ஒரு 1000 பேர் 1000 ரூபாய் கட்டினாலே இட் இஸ் 10 lakhs, 10 லட்ச ரூபா. ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஊரில், ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே, இப்போ நான் வந்து சேலத்துலேருந்து இது பண்ணுறேன். ஸோ அப்போது சேலத்துக்குள்ளே, இல்லை வந்து சென்னையில், ஈரோடில், நாமக்கல்ல, இது மாதிரி ஏதாவது ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட பொட்டென்ஷியல் தான் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஜிட்டலாக நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா மொத்த தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வேணாலும் டெஸ்ட் பேட்சோ கரண்ட் அஃபேர்ஸோ அவங்க வந்து சேரலாம். விச் இஸ் மொத்த தமிழ்நாட்டில் 15 லட்சம் டு 20 லட்சம் பேர் குரூப் 4 படிக்கிறாங்கன்னா 20 லட்சம் பேரும் நம்ம ஆடியன்ஸ் தான், விச் இஸ் நம்மளோட கஸ்டமர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், எனி நேம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 1000 பேர் உங்கள்கிட்ட 1000 ரூபாய்க்கு ஒரு டெஸ்ட் பேட்சோ கரண்ட் அஃபேர்ஸோ மெட்டீரியலோ வாங்கினாவே நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா வந்து ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போது நான் சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய இன்ஸ்டியூட் இருக்காங்க. அவங்களோட நேம் நான் மென்ஷன் பண்ண விருப்பப்படல, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அதில் ஒரு இன்ஸ்டியூட் வந்து யூபிஎஸ்சி கோச்சிங்க்காக கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வாங்குகிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸ் வந்து 2 லட்ச ரூபா. அப்போ நீங்கள் 2 லட்சம், 2 lakhs, லட்சத்துக்கு 5 ஜீரோ இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இட் இஸ் எவ்வளோ பெரிய பணம் அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த 2 லட்ச ரூபா ஃபீஸில். ஸ்டார்டிங் ஃப்ரம் யூபிஎஸ்சி, அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 லட்ச ரூபாங்கிற ஃபீஸ்லேருந்து அது அப்படியே கிராஜுவலாக வந்துட்டு 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் ஃபீஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும். யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, நம்மளே அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அண்ட் நிறைய தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க, அது மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பிக்கெஸ்ட் மணி வந்து, மிகப்பெரிய பணம் வந்து உலகத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து குரூப் 2 ஆர் 2A எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு லெவல் 10 போஸ்டிங் எடுத்து போகிறீங்கன்னா உங்களோட சேலரி வந்து ஒரு 35,000 ரூபா, அந்த மாதிரி வந்து ஒரு 30,000 ரூபா தான் கைக்கு வரும். நீங்கள் மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 10 மாதத்துக்கு 3 லட்ச ரூபா, 12 மாதத்துக்குன்னு வந்ததுன்னா 3,60,000 ரூபா. ஒரு வருஷமே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா 3,60,000 ரூபா வரும். ஆனால் ஒரு வருஷத்தில் நீங்கள் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட 1000 ரூபாய்க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வைக்கிறீங்க அப்படின்ட்டுனா 10 லட்ச ரூபாயை எடுத்துடலாம். உங்களுக்கு அந்த கால்குலேஷன் புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா கூட ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா தான். ஆனால் இந்த ரெவன்யூ அந்த ரெவன்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பணம் வந்து பெருசு. உண்மை, கண்டிப்பாக பணம் பெருசு. அதனால தான் இவ்வளோ நம்பர் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ், நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே அவ்வளோ பணம் இருக்குது. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கம்மி. நார்த் இந்தியாவில் நம்மளை மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு அங்கே வந்து பொட்டன்ஷியலும், அங்கே வந்து சேனல்ஸும் இன்ஸ்டிடியூட்ஸும் நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ தான் நம்ம சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்எஸ்சி, இந்த ஐஐடிக்கு போகக்கூடிய இந்த எக்ஸாம்ஸு, இது மாதிரியான இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்டிங். அதனால நார்மலாக நமக்கு தெரிஞ்ச என்ன தெரியும், டிஎன்பிஎஸ்சியோ இல்லை வந்து யூபிஎஸ்சியோ, இல்லை இப்போ கொஞ்ச நாளாக அந்த நீட்டு, இது மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் நமக்கு தெரியும். இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆர்ஆர்பி,
எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழில் நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து பட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டிங். ஆல்ரெடி நார்த் இந்தியாவில் இது ரொம்ப பெரிய பணத்தை ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணுது, மிகப்பெரிய பணத்தை ஜென்ரேட் பண்ணுது. ஆனால் நீங்கள் இதில் ஒரு விஷயம், இன்னொரு கிளியரான விஷயமா புரிஞ்சுக்கணும் என்னென்னா, இதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ரெகுலேஷனாக ஒரு ஆக்டோ ஒரு சட்டமோ இதுவரையில் இல்லை. விச் இஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா பெர்மிஷன் வாங்கணும், ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னா பெர்மிஷன் வாங்கணும், குறைந்தபட்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், அது மாதிரியான விஷயம்லாம் இல்லை. இப்போ கூட டெல்லியில் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த லைப்ரரியில் ஃப்ளட்டு வந்து கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்கல்ல, அந்த இஷ்யூ அப்போ கூட இதை பற்றி பெருசாக பேசப்பட்டுச்சு. ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய பணம் இருக்குது. நீங்கள் யாராவது இன்ஸ்டிடியூட் தொடங்கணும், இல்லை யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டால் கூட தொடங்கலாம். மேபி அதனால் ஒருத்தர் 2 பேருக்கு வேலை கிடச்சி நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தான். ஸோ அது ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக இதை வந்து எடை போட்டுறக்கூடாது. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸும் தான் உங்களுக்கு தெரியும். இதனால் ஃபெயில் ஆகி போன, இதனால் வந்து வாழ்க்கையை தொலைச்ச நபர்களை நீங்கள் மீட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. அதனால பிளைண்டாக இதுக்குள்ளே பெரிய பணம் இருக்குது, நம்ம வந்து ஆரம்பித்தோடனே நம்மளை நம்பி எல்லோரும் பணம் கட்டுவாங்க, நம்ம ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டாவோ அல்ல பெரிய அளவில் பணத்தையோ நம்ம வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணிட முடியாது. பிஸ்னஸ் வந்து அல்லது ஒரு இன்ஸ்டிடியூட்டோ பீப்புள் வந்து உங்களை நம்பி பணம் கட்டுறதுங்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறீங்கன்னா, ஒரு குரூப் 4க்கு குறைஞ்சது ஒரு 100 இன்ஸ்டியூட்டில் 100 யூடியூப் சேனலில் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோன்னா இட் டேக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஒர்க். கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். ஆஃப்லைனுங்கும் போது நீங்கள் நேரில் இருப்பீங்க, உங்களை பார்த்து பணத்தை கட்டிடுவாங்க. ஆன்லைனுங்கும் போது நீங்கள் யார் என்ன எப்படி உங்களை நம்புறது, அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு கோர்ஸ் ஆஃப் டைமில் தான் அந்த நம்பிக்கை வரும். அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவங்களோட அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப். அவங்களோட ரிட்டையர்மெண்ட் மணி வச்சு ஒருத்தர் வந்து இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் அதில் வந்து பயங்கரமாக ஃபெயில் ஆகிட்டார். ஏன்னா இப்போது யூடியூபுங்கும் போது அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு இன்டர்நெட்கான பணமும் அந்த கேமரா அதுக்கான பணம் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் ஆஃப்லைன் வரும்போது ஒரு பெரிய அளவில் வாடகை இருக்கும். 100-200 பேரை வச்சு வந்து கிளாஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் செலவு இருக்கும். மாதம் 10 லட்ச ரூபா ரெவன்யூ வர மாதிரி தெரியும். ஆனால் 9,50,000 செலவாகி போயிடும். நீங்கள் 50,000 சம்பளம் வாங்கிட்டு அதில் சனி ஞாயிறெல்லாம் லீவ் எடுத்துக்கிறீங்க, லைக் லீவ் கிடைக்குது அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய அந்த நிம்மதியை விட 10 லட்ச ரூபா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அதில் 50,000 லாபம் பார்க்குறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். அது ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கும். ஜெயிச்சிட்ட இன்ஸ்டியூட்டை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இங்கே பெரிய பணம் இருக்குது அப்படின்னு நினச்சிட முடியாது. யூபிஎஸ்சிக்குள்ளே கொடிகட்டி பறக்கிறன்னு வந்து தோற்று போன நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்காங்க. நீங்கள் ஒரு சூப்பரான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ட்டுனா பைஜூஸ் தான். நீங்கள் அவர் வந்து பைஜு ரவிச்சந்திரன் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஃபுட்பால் டீமை ஸ்பான்சர் பண்ண ஒன்லி கம்பெனின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஷாருக் கான் அவரை வச்சு ஆடெல்லாம் கொடுத்தாங்க, மெஸ்ஸி வச்சு அவரை வச்சு அந்த டிஷர்ட் போட வச்சாங்க. அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு தோரணை இருந்தது. அப்புறம் இன்றைக்கி வந்து பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. நிறைய அந்த ஆஃப்லைனில் இருந்த ஏரியாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. பேரண்ட்ஸை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி அட்மிஷன் போட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு. உண்மையிலே டார்ச்சர்லாம் பண்ணாங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் வந்து ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு ஃபெயில் ஆகிவிட்டாங்க. அவங்கள நம்பி எத்தனை பேர் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுன்னு போயிட்டு அப்புறம் வெளியே வர வேண்டிய சூழல் ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே ஒர்க் ப்ரெஷர்லாம் தாறுமாறாக மாறி போச்சு, தலைகீழாக மாறிடுச்சு. இந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பீப்புளோட வாழ்க்கை மாறுறது இல்லாமல் அதை நம்பி இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளோட வாழ்க்கையும் மாறி போயிடும். ஸோ ஃபெயிலியர்ஸ் வந்து 50-50 தான். ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம், இல்லைனாலும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து யூடியூப் சேனலில் கிளாஸ் எடுப்பார், சூப்பராக எடுப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணல. ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அந்த சேனல் வந்து ஒரு மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவரால் சர்வை பண்ண முடியல. நிறைய அது மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோ சாதாரணம் இல்லை. பட் ஹிட் அடிச்சிட்டால் பெரிய பணம் இருக்குது, இல்லாமல் இல்லை. வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதில் ரொம்ப பெரிய பணம் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊர்லேயே நிறைய வந்து அந்த மாதிரி சேனல்ஸ் இப்போ தான் எமர்ஜிங். இதெல்லாம் சும்மா இப்போ தான் ஸ்டார்டிங். இன்னும் லட்சக்கணக்கான சேனல்ஸ் வரலாம். ஏன்னா ஆல்ரெடி ஹிந்தியில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி அது மாதிரி ஹிந்தி இந்த சென்ஸ் நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி. ஏன்னா ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் இல்லை. 140 கோடி மக்களில் தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட ஸ்ட்ரென்த் என்ன, ஒரு 8 கோடி பேர் தான் இருப்போம். அதில் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய பீப்புளோட கவுண்ட்டு கம்மி, லேக்ஸில் தான் இருக்குது.
ஸோ அதுக்கு கோச்சிங் அப்படிங்கும்போது ஸ்ட்ரென்த் கம்மி இங்கெல்லாம். நார்த் இந்தியான்னு வரும்போது 140 கோடியில் மினிமம் கேரண்டி நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் விட்டுட்டோம்னா கூட 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதில் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது அங்கே பொட்டன்ஷியல் அதிகம். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அதை சொல்லிவிட்டேன், நாட் தட் ஈஸி, அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி வந்துட்டு ஃபெயில் ஆயிருக்காங்க. கவனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கணும்னா படிச்சிடணும், இந்த பக்கம் வரணும், இன்ஸ்டியூட் நடத்தணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த சைடு வரணும்னா வந்துடணும். ரெண்டையும் பேரலாக பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபன்னாக கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டா எல்லோரும் வந்து சேனல் தொடங்கிறாங்கன்ட்டு. அது உண்டு தான், பட் ஆனால் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் பண்ணிட முடியாது. பட் ஓகே, அதே சமயத்தில் என்னோடய ரெவென்யூவை நான் சொல்லணும் அப்படின்னா, லைக் வந்து அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். அண்ட் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போவுமே நம்ம வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் போடுறோம், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி நிறைய வந்து இது பண்ணுறோம். அண்ட் நான் நார்மலாக வந்து ஃப்ரீலான்சிங்காக டீச்சிங் பண்ணிகிட்டு இருந்தப்போவே ஒரு நல்ல ரெவென்யூவில் இருந்துச்சு. ஸோ அப்போது ஒரு மினிமம் ரெவென்யூ இதுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்குது. நீங்கள் வந்து யூடியூப்குள்ளே ஒரு சினிமேட்டிக்காவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விலாக் அந்த மாதிரியான வீடியோ பண்ணி அந்த வீடியோ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்கிற ரெவென்யூவை இங்கே வந்து 100 பேர் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒருத்தரும் 10,000 ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணுவாங்க, 5,000 ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ அது மாதிரியெல்லாம் பண்ணும்போது ரெவென்யூ கண்டிப்பாக வரும். ஒரு டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரியான விஷயத்துலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா, அப்போ நீங்கள் வந்து இன்னும் வைடாக நிறைய இது பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா தாராளமாக வந்து இங்கே அந்த இது இருக்குது. என்னோடய சைடில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா, சும்மா வந்து நான் வந்து இங்கே டெஸ்ட் பேட்ச்சு, அது சமயம் வந்து டைப்பிஸ்ட்டு, ஆஃப்லைன் கிளாஸு அது மாதிரியான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதெல்லாம் தாண்டி ரெவென்யூ இருக்கா அப்படின்னா இருக்குது. என்னோடய ரெவென்யூமே இப்போதைக்கு பர்டிகுலராக நல்லாவே இருக்குது. ஸோ இருக்குது. மாஃபியாலாம் பண்ணல, பட் ஆனாலும் இருக்குது. எஸ், ட்ரூ தான். என்னோடய அட்வைஸ் என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் அ சேனல். நான் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுக்காக அப்படின்னு ஒரு இது இருந்ததுன்னா, நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா இன்றைக்கி நம்ம பேசலாம். பட் அன்றைக்கி உண்மையிலே எனக்குள்ளே என்ன தாட் இருந்தது, ஏன் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஒரே காரணம் தான். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து வச்சா அது வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்க்கும்போது நம்ம வந்து ஓகே இப்படி இருந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் மாதிரி, ஒரு டைரி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 2017 நினைக்கிறேன், 18 ஆர் 17 அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான். யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி டீச்சிங்கில் நம்ம பண்ணது. போய் எடுத்து பார்த்தா நம்மளா அது அப்படின்னு தோணும். அந்த மாதிரி வந்து அந்த வீடியோ வந்து இருக்கும். அந்த நாட்கள்லாம் கடந்து போயிடுது. அன்றைக்கி இருந்த தாட் ப்ராசஸ்லாம் மாறி போயிடுது. ஆனாலும் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த வீடியோ வந்து அது நமக்கு ஒரு டைரி மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டீச்சிங்னு இல்லை, எந்த ஃபீல்டில் இருந்தீங்கனாலும் அதை வந்து ஒரு யூடியூப் வீடியோவாவோ அல்லது ஏதாவது ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டு வைக்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஜேர்னல் மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு மெமரியாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு வேளை உங்களுக்கு வந்து அது ஹிட் அடித்தா ஒரு நல்ல ஒரு பேசிவ் இன்கம் கொடுக்கலாம், இல்லை மெயின் ஸ்ட்ரீம் அதுவே உங்களோட முக்கியமான இன்கம்மை கொடுக்கலாம். நிறைய பீப்புள் உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு மினிமமாக பெரிய தியாகியாலாம் இருக்க வேண்டாம். மினிமமாக நல்லவனாக இருந்தீங்கன்னாவே பீப்புள் வந்து சூப்பர் டூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப ஹாப்பி. இல்லைனாலும் குறைந்தபட்சம் ஒரு மெமரி மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மெமரியாக இருக்கும். அதனால் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்ட்டுனா, சின்னதாக அந்த ஐடியா இருந்தால் கூட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட வேலையை குவிட் பண்ணிவிட்டு வந்து இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. அந்தளவுக்கு இங்கே ரெவன்யூவும் இருக்குது, ரெகனைஸ் பண்ணக்கூடியதும் இருக்குது. நல்ல ஒரு திறமை இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெகனைஷன் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது என்னோடய ஒப்பீனியனில், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த மாஃபியான்னு சொல்கிறதுக்கு அல்லது வந்து இது மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருந்தால் கூட, நான் ஒரு சில ரீசனாக என்ன பார்க்குறேன் அப்படின்ட்டுனா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். அதாவது ஈஸியாக கிடைக்கும் போது அவங்க வந்து அது நம்ம சொல்கிற ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணாமல் ஒரு மாதிரி வந்து அதை சரியாக வந்து இல்லாத மாதிரியே இருக்கும். ஒரு மினிமம் காஸ்ட்டுங்கிறது நல்ல விஷயந்தான். அதே சமயத்தில் வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம். லைக் வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி வச்சு அதில் மினிமமான ஒரு ஸ்கோர் பண்ணால் அதை வச்சு நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறது, அது மாதிரிலாம் பண்ணலாம்.
ஸோ அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸசிவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தேவையில்ல. காம்படிஷன் இருக்குது, அதனால் அந்த காம்படிஷன் வந்து எக்ஸசிவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு நம்மளை போக விடாது. ஸோ ஒரு காலத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து மெயின்ஸ் எல்லாம் படிக்கணும்னா 40,000-50,000 ஃபீஸ் கட்டினா தான் படிக்க முடியுங்கிற மாதிரிலாம் இருந்தது. இன்னமும் இருக்குது, அந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாமல் படிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி யூடியூப் வந்து தட்டி தூள் கிளப்புது. ஸோ அப்போ காம்படிஷன் பெருசாக இருக்குது. அப்போ ஒரு இன்ஸ்டியூட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மினிமம் இதுக்குள்ளே இருக்கணும், எல்லாருக்குமான ஒரு அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிற ஒரு இது வந்துடுது. ஸோ அப்போ தாராளமாக அந்த காம்படிஷன் வந்து அந்த ப்ரைஸை வந்து சரியாக வந்து செக் பண்ணிடும். பட் அதே சமயத்தில் இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபேஸ், இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மேபி ஏதோ ஒரு விதத்தில் சரி ஓகே கொஞ்சமாச்சும் நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி ஜாயின் பண்ணுறீங்கன்னா, இப்போ நானே வந்து இன்னொரு ஊரில் இன்னொரு பிரான்ச் வச்சுருக்கேன்னு வைங்க. சரி இப்போ கன்னியாகுமரியில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன்னா, அங்கே வந்து நான் வராமல் வேறு யாராவது ஒருத்தங்களை வச்சு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. இப்போ இவங்க வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா அங்கே போய் பார்த்தா அவங்க இல்லை அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மாதிரி லைக் வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி ஏமாந்து போய்டுறாங்க. ஒரு மாதிரி இதாகிடுது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் ஒரு ஒரு சஜஷனாக என்ன சொல்லுவேன்னா, இங்கே வந்து அந்த வேலையை கற்றுக்கோங்க. எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டிங்கன்னா படிக்கிறது ஈஸி. யாராவது நம்மளை வந்து படிக்க வைப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாலேயுமே உங்களை வந்து பாஸ் பண்ண வைக்க முடியாது. அவங்களோட உழைப்புங்கிறது 50% தான். அது நானாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் ஒன்லி 50%. நீங்கள் வந்து 50% எஃபோர்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் 150% எஃபோர்ட்ஸ் இருக்கணும். பட் சொல்கிறேன், அதாவது என்னென்னா, ஒரு சூப்பராக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டியூட் வந்து ப்ராப்பரான மெட்டீரியல் கொடுக்கலனாலும் போச்சு. ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டு சூப்பரான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட் படிக்க மாட்டாலும் போச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே கூட ஒரு ஒரு 20 to 30% ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க, ரெகுலராக படிப்பாங்க. மீதி எல்லாம் அந்த பாதி ஸ்கெடியூல்லையே பாதி பேர் படிப்பாங்க, படிக்க மாட்டாங்க. அது மாதிரி அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போய்டுறாங்க. இல்லை 2-3 ஸ்கெடியூலில் படிச்சுக்கிட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ அது அது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஃபேஸை வச்சு நீங்கள் வந்து இப்போது இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அதே மாதிரியான ஒரு ஒரு பிராண்டை எதிர்பார்க்கும்போது அது கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யுது. அதே போல் கவர்மெண்ட்டை கொஸ்டின் கேட்கல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு இது இருக்குது. அதாவது இப்போ கூட இந்த குரூப் 2 மெயின்ஸில் தமிழில் எழுதினவங்களுக்கான அந்த மார்க் வந்து கம்மியாக வந்திருக்கு. இங்கிலீஷில் எழுதினவங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஒரு இது இருக்குது. ஸோ அப்போது நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் கொஸ்டின் கேட்கல அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, இந்த 2024 ரிசல்ட் வந்துச்சுல்ல, மெயின்ஸ் ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி 2019 நடத்தி அதுக்கு அடுத்த வருஷம் ரிசல்ட்டு. அப்புறம் 2-3 வருஷம் கொரோனாவால் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. அந்த 19 நடந்த எக்ஸாம் 20 ரிசல்ட் வரும்போது நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து 2 ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க. ஒருத்தங்க பொண்ணு, இன்னொருத்தங்க பையன். அந்த பொண்ணு வந்து அந்த அந்த பையனோட மார்க் கம்மி. ஆனால் அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த பையலால் வேலைக்கு போக முடியல. அப்போ வந்து உமன்ஸ் ரிசர்வேஷன் வந்து இந்த வெர்டிகல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுங்கிற பிரச்சனையில் இருந்துச்சு. இந்த முறை அந்த வெர்டிகல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற பிரச்சனையை கோர்ட்டில் கேஸ் போட்டு தீர்ப்பு வாங்கி அதை சரி பண்ணி, ரிசர்வேஷன் ரொம்ப மஸ்ட்டு, நான் அதுக்கு வந்து 100% வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் அதே சமயம் வந்து அது ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அப்போ இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷனில் இந்த வெர்டிகல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் இருந்த பிரச்சனையை சரி பண்ணி அது கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு அது எல்லாம் சரியான பிறகு அது பாசிட்டிவாக வந்து ஒர்க் அவுட் ஆகி இந்த முறை நிறைய பசங்க வந்து வேலைக்கு வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அந்த கேஸை நடத்தினவர் யார் அந்த கேஸை போட்டாங்க, அதுக்காக செலவு பண்ணி அதுக்காக நேரத்தை ஒதுக்கி லைக் ஒருத்தர் போராடி இருக்கார்ல, அவர் பேர் கூட இங்கே இருக்க நிறைய ஆஸ்பிரன்ஸுக்கு தெரியாது. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சின்ன நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி கொஸ்டின் குரூப் 4 டெஸ்ட் எழுதிட்டு வந்தால் ஆன்சர் கீ வாங்கி பார்க்குறோம்ல, அது கூட வந்து போராடி வாங்கினது தான். அது மாதிரி நிறைய பேரோட உழைப்பில், நிறைய பேரோட தியாகத்தில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கொஞ்சம் மாற்றமாச்சு நடந்திருக்கு. இன்னும் நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஆனாலும் இந்த மினிமம் சேஞ்சஸே வந்து அவ்வளோ பேரோட உழைப்புலையும் ஸ்ட்ரகிள்லையும் தான் வந்திருக்கு. ஸோ அப்போது பெரிய பெரிய இன்ஸ்டியூட் கொஸ்டின் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரில. சரியா, எனக்கு தெரிலனா நான் என்ன சொல்கிறேன்னா, பண்ணணும். மேபி அவங்களோட பர்சனல் விஷயம் ஏதோ ஒரு ரீசனுக்காக பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் கொஸ்டின் கேட்குறவங்களையாச்சும் நம்ம வந்து டிமோட்டிவேட் பண்ணாமல் இருக்கணும். அவங்க தான் நிறைய நல்ல மாற்றங்களை பண்ணுறாங்க. நம்ம வந்து பெருசாக நம்ம போய் கொஸ்டின் கேட்கல அப்படின்னா கூட கேட்குறவங்களையாச்சும் கேட்க விட்டுறணும். அவங்களாம் கொஸ்டின் கேட்கல அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மாற்றத்தில் பாதி கூட இருக்காது. நான் தான் இந்த வெர்டிகல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொன்னேன்ல, அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
நீங்கள் யாருன்னா வந்து உங்களுக்கு வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு எதிராக கேஸ் போட்டவங்கலாம் யார், அதை பற்றி யார் யார் வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிற அப்டேட் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு அந்த அவர் பேர் கூட தெரியாது, அவங்க யார் என்னங்கிறது கூட தெரியாது. அது மாதிரி ஒரு முறை டிஎன்பிசிலையோ மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயோ ஒரு இஷ்யூ வரும்போது அதை எதிர்த்து பேசி ஆர்கனைஸ் பண்ணி அது மாதிரிலாம் நிறைய வந்து எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்காக வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த வேலை அந்த இதனால் பெனிஃபிட் ஆனவங்க வேறு யாரோ ஒருத்தங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க அடுத்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க அந்த மாதிரி போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணணும், அது உண்மை தான். அட்லீஸ்ட் வந்து கொஸ்டின் பண்ணுறவங்களையாவது நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து என்கரேஜ் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து அவங்க பண்ணுறவங்களையாவது பண்ண விடணும். அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது. நீங்கள் ஏன் கொஸ்டின் பண்ணல அப்படின்னு கம்பல் பண்ண முடியாது. இன்றைக்கி நேற்று இல்லை, பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நம்ம போராடும் போது கூட எல்லா இந்தியர்களும் ஒன்று சேர்ந்து போராடணும் அப்படின்னு நம்ம கோரிக்கையாகவும் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்கவும் தான் முடிஞ்சதை தவிர்த்து யாரையும் நம்ம கம்பல் பண்ண முடியாது. இல்லை, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அது அவங்கவுங்களோட இதாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த மாதிரி அந்த கொஸ்டினிங் பற்றி என்னோடய ஒப்பீனியன். இன்னுமே மெயின்ஸ்லலாம் நிறைய மாற்றம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. ப்ரிலிம்ஸ் அண்ட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமோட அந்த கொஸ்டின் வெயிட்டேஜ் இது மாதிரி நிறைய விஷயத்தில் நிறைய மாற்றம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கானா இருக்குது. ஆர்ஆர்பி பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரில, எஸ்எஸ்சி பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரில. புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க வந்து டிஎன்பிசி படிக்கிறதா எஸ்எஸ்சி படிக்கிறதாங்கிற முடிவு எடுக்கிறதுக்கான போதுமான அளவு இன்னும் சரியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நிறைய பேருக்கு போய் சேரவே இல்லை. குறைந்தபட்சம் அந்த அர்பனைஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டக்குன்னு போய் சேர்ந்துருது. ஒரு மாதிரி ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து அதுக்கு வந்து சேர்கிறதுக்கு இன்னும் தாமதமாகுது. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஸோ இது ஒன்று பெருசாக இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, எழுதி வச்சுருக்கேன், பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் பேசுன மாதிரி இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நம்ம மறுபடியும் வேணால் ஃபர்தராக இதில் வேறு ஏதாவது பேசணுன்னா கூட நம்ம வந்து பேசுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுனா, இங்கே கண்டிப்பாக பெரிய அளவில் பணம் இருக்கா இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரியான விஷயத்தில் அப்படின்னா இருக்குது. எஸ், அதே சமயத்தில் அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. வேறு லெவல் காம்படிஷன் இருக்கும். இன்னும் நாளாக நாளாக பயங்கர காம்படிஷன் வரும். நம்பர் ஆஃப் பீப்புளும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது குவாலிட்டி. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்கிறதுனால குவாலிட்டி இருந்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அதான் இந்த மாதிரி இந்த ஒரு வீடியோ பண்ணணும் அல்லது ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். என்னோடய ஒப்பீனியன் அதுதான். நீங்கள் வந்து ஒரு நல்லா வந்து சொல்லித்தரீங்க அப்படின்ட்டுனா அதை கேமரா ஆன் பண்ணி வச்சு சொல்லித்தாங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கோ வந்து நீங்கள் சொல்லித்தரும் போது பேசும்போது வந்து அவங்க வந்து அதை என்னடா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம் கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் கிடைக்கிறவங்களுக்கு சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரட்டும். அதனால் உங்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் இருந்ததுன்னா தாராளமாக அதை வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாக்குள்ளே கொண்டு வாங்க. நிறைய பேர் போய் சேரட்டும். உங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய மெமரியாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து உங்களால் பாஸ் ஆகிருந்தாங்கன்னா அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரொம்ப பெருசு. நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெளியே வர மாட்டீங்க. அந்தளவுக்கு இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி நான் லைக் நீங்கள் சொல்லி தந்து நான் படித்தேன் அப்படின்லாம் வந்து ஒரு மாதிரி சொல்லும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். சரி, ஓகே, டன். அண்ட் இது ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இட் இஸ் டஃப், நாட் தட் ஈஸி. ஆனால் முடியும், பாசிபிள் தான். அண்ட் போதும், பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது இதில். வேறு ஏதாவது ஜென்ரலான இது ரிலேட்டடாக இந்த எக்ஸாம் அண்ட் இந்த மாதிரியான விஷயம் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.